நம்ம எல்லாருக்கும் பாரதியார் எப்ப பொறந்தார்ன்னு தெரியும். எப்ப இறந்தார்ன்னு தெரியும். எப்படி இறந்தார்ன்னு தெரியுமா? நமக்கெல்லாம் என்ன சொல்லி வளர்த்து வச்சிருக்காய்ங்க? பாரதியாரு யானை மிதிச்சு செத்து போயிட்டார். வழக்கம் போல யானைக்கு அவர் இது குடுக்க பாலும், தேங்காயும், பழமோ குடுக்கறதுக்காக போயிருக்காப்புல. போனப்ப அது ஏதோ கலப்படமா இருந்து எதையோ ஒண்ணு கை குடுத்துட்டார் போல. யானை ஏறி பாரதியார மிதிச்சு நசுக்கி முடிச்சு விட்டுருச்சு. இப்படித்தானே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க, இப்போ ரீசெண்டா தான் பாரதியாரோட எள்ளு பேரன் ஒருத்தர் இருக்கார், இன்னமும் இருக்கார். அவர் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கார். பாரதியார் அப்படி சாகல. நான் உண்மையில என்ன நினைச்சேன்னா, பாரதியார இந்த வெள்ளைக்காரங்க யானைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி, யானை வெறியேறி பாரதியாரை மிதிச்சு சாவடிச்சிருச்சு. ஏன்னா பாரதியார் இன்னும் இருந்தார்னா அந்த புரட்சித்தி பயங்கரமா பரவி இருக்கும் அப்படின்னு பயந்து அவங்க பாரதியாரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சா, பாரதியார் மிதிச்செல்லாம் சாவல, கழிஞ்சு செத்து போயிட்டாரு. வயிற்றுப்போக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பாரதியார் வீர மரணம் எல்லாம் அடையல. அவர் வீணா ஒரு மரணத்தை அடைஞ்சிட்டாப்புல. பிச்சுக்கிட்டு வயிற்றால போச்சாம்பா. டிசென்ட்ரியா, வயிற்றுப்போக்கு கடுமையா போய் கீழே போனதுனால தான் மேல போனாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாரதியார. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல. அவரோட உண்மையான சாவு அப்படின்னு சொல்லி இதை கொண்டாந்து வச்சிருக்காங்க. இதை நான் எந்த அளவுக்கு ஒரு இதுக்கு பேசாம அதை கேட்கிறப்பதான் தோணுச்சு, கழிஞ்சு செத்து போயிட்டாருன்னு சொல்லி அதை பெருமையா பேசுறதா, இல்ல மிதிச்சு செத்து போயிட்டார், யானை மிதிச்சு செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி இதை எது பெருமையா இருக்கு? முதல்ல உண்மையா இருக்குன்றது வேற. ஆனா இதை இப்படியும் கூட நினைச்சுக்கலாம் இல்லையா? ஓ, அதான் அவர் சொல்றது உடனே சாவல. ஆனா அவருக்கு மயக்கம் போட்டு அவனுக்குள்ள விழுந்துட்டாரு. யானை அவரை மிதிக்கல, தள்ளி விட்டதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 10 மாசம் மனுஷன் உசுரோட இருந்தாப்புல. அதுக்கப்புறம் தான் உடம்பு சரியில்லாம தான் மனுஷன் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. யானை அடிச்சு, ஏன்னா சில நேரங்கள்ல அந்த சைடு எஃபெக்ட் அப்படின்றது உடனே எல்லாம் வராது. சில பேருக்கு ஒரு வாரம் ஆகும், சில பேருக்கு ஒரு மாசம் ஆகும், சில பேருக்கு ஒரு வருஷம் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோலி உள்ள அதோட இதை காமிக்கும். அந்த மாதிரியும் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அது எப்படி? ஆனா அவரே சொல்றாரு. அதான் எப்படி அந்த எள்ளு பேரன் இருக்கார் இல்லையா, தரவுகள் சொல்லுது, நம்பப்படுது. அதான் வரலாற்று ஆய்வாளர் அதெல்லாம் ராஜராஜ சோழனா இல்ல ராஜேந்திர சோழனா இல்ல கரிகால சோழன், பாரதியார்ப்பா ஜஸ்ட் ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்பவே எல்லாம் டெவலப் ஆகி குறிப்பிடலாம். ஐயோ, அவர் பாட்டெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன், அதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அவர் எப்படி போனாருன்ற அந்த இது இல்லையா? கண்டிப்பா எவனோ ஒருத்தன் அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை கட்டுக்கதையா கூட பரப்பி விட்டுருக்கலாம். ஆனா அந்த கட்டுக்கதையில நம்ம உள்ளுக்குள்ள பூந்தி உடைச்சு, நீங்க நினைக்கிற மாதிரில கிடையாதுப்பா, எங்க தாத்தால யானையோட சண்டை போட்டு சாவல, அவர் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே செத்து போயிட்டாரு. வயிற்றுப்போக்கு. தப்பு. ஆக்சுவலி சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல உண்மைகள் வெளியில வராம இருக்கிறது தான் நல்லது. அதான் அவங்க இறந்து போனவங்கள நான் உண்மையை சொல்றேன்ற நம்ம நல்லவனா மாத்தி அவனை மட்டமாகிடக்கூடாது. அவங்கள கடைசி வரைக்கும் அந்த உண்மையிலேயே வடிவேல் 23ஆம் புலிகேசில சொல்லுவார்ல, 100 வருடம் கழித்து வரப்போற மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று எப்படி இறந்தான்னு தெரிஞ்சிடக்கூடாது. நல்ல விஷயம். அதாவது தூக்கில போட்டாங்க, தொங்க விட்டாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றது வரலாறு. பகத்சிங் மண்ணை பார்த்துக்கிட்டே செத்து போகணும் அப்படின்னு நினைச்சு சொன்னது வரலாறு. இப்போ பாரதிய யானை மிதிச்சு கொன்னுட்டாங்க, அதை செத்து போயிட்டாரு அப்படின்றதும் வரலாறு. அந்த இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மை கெஞ்சினாரு ஒரு பேச்சு, என் பிள்ளைய பார்க்கணும், பொண்டாட்டிய பார்க்கணும், வெள்ளைக்காரன் பர்மிஷன் கேட்டார். நல்லா இருக்குமா? இல்ல பகத்சிங் இந்த தடவை என்னை விட்டுட்டா நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருவேளை அவர் சொன்னதா நினைச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இல்லாட்டி இன்னமும் கூட ஏன் பகத்சிங் இன்னொன்னு சொல்லியிருக்கலாம், உங்க எல்லாரையும் என்னை நாடு கடத்திடுங்க, நான் வேற நாட்டுக்கு போறேன், உங்க எல்லாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன்
அப்படி கூட சொல்லியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் சில நேரங்களில் சில விஷயங்கள் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்றது நல்லதுன்னு தோணுது. உண்மையை சொல்றேன்ற பேர்ல சில நேரத்துல வந்து நல்லா செத்து அதான் நல்லா வாழ்ந்து செத்து போன சில பேரை எவ்வளவு தூரம் வந்து கேவலப்படுத்த முடியுமோ, எனக்கு என்னமோ இது பாரதிக்கு கேவலம். எனக்கு தெரிஞ்சு அவர் யானை மிதிச்சு செத்து போனது நல்லா தான் இருந்துச்சு. ஹாப்பி என்டிங் ஸ்டோரியா இருந்துச்சு. அது மேபி ஒரு ட்ராஜடியா இருந்தாலும் கூட அது ஒரு ஹாப்பி என்டிங் ஸ்டோரியா இல்ல. அவர் வந்து கடைசியில துடைக்க முடியலப்பா, எங்களால கழுவ முடியல, ஏரியாவே நாறி போச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டாந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்காப்புல. உங்களுக்கு என்ன தோணுது? நான் அதை கடைசி வரைக்கும் நம்புறேன். பாரதியார் யானை மிதிச்சு தான் செத்து போனார். நன்றி.